வணக்கம் மாணவ செல்வங்களே. தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறிவு தேர்வுக்காக ஏற்கனவே நம்ம மாடல் கொஷின்ஸ் ஒரு 10 பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11வது கேள்வி பாருங்க. AD ஈக்குவல் டு 3AB மற்றும் L இஸ் பெர்பெண்டிகுலர் டு M. மேலும் AC ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் எனில் EC ஈக்குவல் டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வருஷம் 10th படிச்சுட்டு இருக்கிறது தான் 10th தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? தேல்ஸ் தியரம் அப்படின்னு ஒன்று படிப்போம். இல்லை இதுக்கு இன்னொரு பேர் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி தியரம் அப்படின்னு சொல்லி படிப்போம். கரெக்டா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேல்ஸ் தியரம் அப்படிங்கிறது என்னன்றது தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். என்ன பண்ணியிருப்போம்? ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இப்படின்னு இருக்கும். இந்த பிசிக்கு பேரலா ஒரு லைன் டிஇ இப்படி வரைகிறோம் அப்படின்னா நம்ம தியரம் என்ன படிச்சிருப்போம்? இந்த ஆஃபா அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல் டு இந்த பக்கம் அதே மாதிரி ஆஃப் ஏஇ பை இசி அப்படின்னு படிச்சிருப்போம். கரெக்டா? இது நம்ம படிக்கக்கூடிய தேற்றம். இதுலயே அவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கரோலரி கொடுத்துருப்பாங்க, தமிழ்ல துணை தேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபா எடுத்தோம் இல்லையா? அதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த ஆஃப் டிவைடட் பை இந்த சைடு ஃபுல்லா கூட எடுக்கலாம். அதாவது ஏடி பை ஃபுல்லா ஏபி அந்த மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதே மாதிரியே எடுக்கணும். அதாவது இந்த ஆஃப் ஏஇ பை ஃபுல்லா ஏசி அப்படின்னு எடுக்கலாம். தப்பு கிடையாது. ஆஃபா எடுக்கலாம். ஒரு ஆஃப் டிவைடட் பை ஒரு சைடு ஃபுல் சைடு அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். இது ஒரு கரோலரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு தேல்ஸ் தீரத்தில் பார்த்தது. நான் என்ன தேல்ஸ் தீரத்தை பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இன்னும் அவங்க என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது பேசிக்கானது. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாவது சொன்ன ஐடியா வச்சு தான் பார்க்க போகிறோம். என்னன்னா அவங்க இந்த எல்லும் எம்மும் பேரலல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்களேன், ஆஃப் டிவைடட் பை இந்த ஃபுல் சைடு. அப்போ இந்த ஆஃப் சைடு என்ன இருக்கு? ஏபி டிவைடட் பை இந்த ஃபுல் சைடுன்னு வந்தீங்கன்னா பாருங்க ஏடி. கரெக்டா? ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் சைடில் வந்தோம்னா இந்த ஆஃப் என்ன இருக்கு? ஏசி டிவைடட் பை இந்த சைடு ஃபுல்லாக என்ன இருக்கு? ஏஇன்னு இருக்கு. கரெக்டா? அப்போ இதில் பாருங்க அவங்க என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏடி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3AB. நம்ம இந்த மேலே இருக்கிற ஏபியை அப்படியே வச்சுப்போம். இந்த ஏடிக்கு பதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3ABன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏடிக்கு பதில் 3AB ஈக்குவல் டு ஏசி கொடுத்துட்டாங்க பாருங்க. ஏசி 4 சென்டிமீட்டர். அப்போ ஏசிக்கு 4 பை இசி தெரியாது. அவங்க நம்மள கேட்டிருக்கிறது அந்த ஈசி தான் கேட்டிருக்காங்க. முடிஞ்சிச்சு பாருங்க. என்னவாயிடும்? ஏபி கேன்சல் ஆகிடும். இந்த ஈசி இந்த பக்கம் வந்துடும். இந்த டிவைடில் இருக்கிற 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும். ஏற்கனவே இங்கே ஒரு 4 இருக்கு. ஸோ 4 × 3 4 3s are 12 அப்படிங்கிறது தான் இதற்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே 3 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இந்த 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுறேங்க அப்படின்னு நான் சொல்லி 3 4s are 12 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அது கரெக்டான ஐடியா கிடையாது. அது ஏதோ குறுக்கு ஆன்சருக்காக அதை சொல்றது மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வேற ஏதாவது மாற்றி இப்போ ஏசிக்கு பதில் ஈசி கொடுத்துட்டு ஏசி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா? அப்போ ஐடியா என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே லாஜிக்கோட கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க கொஸ்டினை எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளால ஈஸியாக பண்ணுற முடியும். ஸோ இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க? நம்மளுடைய புக்கில் படிக்கக்கூடிய தேல்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களாம்மா? புரிஞ்சு முடியுதா? இப்போ இதே மாடலில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தான் மாற்றிருக்கேன். என்னன்னா அவங்க ஏடி ஈக்குவல் டு 3ABன்னு கொடுத்தாங்க இல்லையா? நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஏடி ஈக்குவல் டு 2AB. மற்ற கண்டிஷன் எதையுமே மாற்றலை, ஈவன் வேல்யூஸ் கூட மாற்றலை. ஏசி அதே 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அங்கே என்ன ஐடியா சொன்னமோ அதே ஐடியாவை ஃபாலோ பண்ணி இந்த கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ.